வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு இளந்த வடகம் மாதிரியே இருக்குதுல்ல, ஆனா வந்துட்டு இது இளந்த வடகம் இல்லை, இது ஒரு இமிடேஷன் இளந்த வடை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இளந்த வடகம் பிடிக்குமா? ஆனா அது எப்படி செய்யறது அப்படின்னு கஷ்டமா இருக்கா? வீட்டுல வந்துட்டு உரல் வேணும் இடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம இளந்த வடை செய்ய முடியும். மிக்சியில எல்லாம் போட்டோம்னா மிக்சி வந்துட்டு கெட்டு போயிடும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் படாம ரொம்ப ஈஸியா இளந்த வடகத்தோட அதே டேஸ்ட்ல சூப்பரா ஒரு இளந்த வடகம் நம்ம செய்ய போறோம். இமிடேஷனா இளந்த பழமே யூஸ் பண்ணாம. ஆனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க, இது அப்படியே இளந்த வடகம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட். அதே மாதிரி லுக்கும் கூட அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க, அதே மாதிரி விதை இருக்கிற மாதிரியே. இது எது செஞ்சேன் அப்படின்னு தெரியணுமா? அப்ப நீங்க இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான இமிடேஷன் இளந்த வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 விளாம்பழம் எடுத்திருக்கேன், 4மே நல்லா பழுத்திருக்கு. இப்போ இந்த பழத்தையும் நம்ம உடைச்சு பார்க்கலாம். பாருங்க, இதுவும் நல்லா கனிஞ்சிருக்கு பழம். இப்போ இதுல இருந்து இந்த பல்ப் எடுத்து நம்ம இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ இந்த பல்பை இதுல இருந்து எடுத்து இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வடையா தட்டி ஸ்டோர் பண்றதுக்கு காய வச்சு, அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, இது எல்லாமே நல்லா கரெக்டான ஸ்டேஜ்ல வந்துட்டு பழுத்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி 4 பழம் வாங்கினோம்னா ஒரு பழம் அது வீணா போகும். ஆனா இந்த வாட்டி என்னமோ எல்லா பழமுமே நல்லா இருக்குது. இந்த ஓட்டில் ஒட்டி இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு ஸ்கிராப் பண்ணி இதில் போட்டுடலாம். இதில் இருக்கிற அந்த பெரிய நார்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 ஃப்ரூட்டையும் எடுத்து இந்த மாதிரி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நாரா இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில நல்லா மேஷ் பண்ணுங்க. மேஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இந்த மாதிரி நாரா இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்துடுங்க வெளியில. இந்த விதை எல்லாமே எடிபிள் தான், விதை எல்லாமே நீங்க சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா நட்டியா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கட்டியா இந்த மாதிரி நாரா இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய நாரா இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும். ரொம்ப குட்டியா இருக்கிற நாரெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அது எல்லாமே எடிபிள் தான், சாப்பிட முடியும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டா மொத்தமா இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நல்லா பெரிய நாரா இருந்ததெல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பெரிய நார் மட்டும் எடுத்திருக்கேன். மித்ததெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியா வேணும்னா வெல்லம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க பச்சை மிளகாய் இடிச்சு கூட சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வெல்லம் வந்துட்டு நமக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். அதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துறேன், ஒரு 4 பழத்துக்கு. இது இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா இந்த வெல்லம் வந்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் ஆகி கலங்கணும். அது வரைக்கும் இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க சேர்த்திக்கலாம். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணுமா, இல்லை இனிப்பு ஜாஸ்தியா வேணுமா, காரம் அதிகமா வேணுமா, எது வேணுமோ நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் போட்டு இப்படி கையில மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் மிக்ஸ் ஆகும், ஏன்னா நிறைய இருக்குது. அதனால நீங்க ஸ்பூன்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா வெல்லம் ஒரு பக்கம் போய் நின்றுடும். அதனாலதான் நான் கையில மிக்ஸ் பண்றேன். இந்த மாதிரி நல்லா கையில மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இளந்த வடை பிடிக்கும்னா இது கண்டிப்பா பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு இமிடேஷன் இளந்த வடை மாதிரியே தான் இருக்கும். இளந்த வடை செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுல வந்துட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்துட்டு இடிக்க முடியாது. அதுக்கு இடிக்கிறதுக்கான அந்த உரல் இருந்தாதான் இடிக்க முடியும். மிக்சில எல்லாம் போட்டோம்னா மிக்சி கெட்டு போயிடும். ஆனா உங்களுக்கு இளந்த வடை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க விளாம்பழத்துல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டே பிடிக்க முடியாது, இளந்த வடை மாதிரியே தான் இருக்கும் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வெல்லம் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம சின்ன வடை மாதிரி இளந்த வடை மாதிரியே தட்டி நம்ம இதை வைக்க போறோம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த தட்டி நம்ம வெயில வந்துட்டு காய வைக்க போறோம். இப்போ இது மாதிரியே எல்லா வடையும் நான் தட்டி வைக்க போறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ல வந்துட்டு தட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் கொண்டு வெயில வச்சிட போறேன்.
இது நல்லா ஒரு நாள் காஞ்சோடனே ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடும் மேல. அதுக்கப்புறம் நீ டர்ன் பண்ணி போட்டு மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லும் காய வைக்கணும். இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நான் வந்துட்டு ஒரு 1.5 நாள் பக்கமா காய வச்சிருப்பேன். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிரும், வேகமா காஞ்சிடும். இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாள்லயே காஞ்சிடும். இது இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணல வரன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் பதமா வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். வெளியில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அப்படியே இழந்த வடகம் மாதிரி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பை பை.